லாஸ்ட்டா நம்ம லலிதா ஜுவல்லர்ஸோட ஐபிஓ பார்த்துருப்போம். ஸோ, அதில என்ன பண்ணாங்கன்னா, அவங்களே கோல்டு ஸ்மித்த வச்சு ஒர்க் பண்ணி அவங்களோட ஷோரூம்ஸ்லயே வித்துட்டுருந்தாங்க. பட் நம்ம இன்னைக்கு பார்க்க போற இந்த ஜுவல்லர்ஸ் அதாவது ஷங்கீஷ். ஸோ, இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, ஜோய் ஆலுக்காஸ் அண்டு கல்யாண் ஜுவல்லர்ஸ் மாரியான பெரிய பெரிய ஷோரூம்ஸுக்கு இவங்க செஞ்சு குடுக்குறாங்க. ஸோ, அந்த வேலை தான் இவங்க பண்றாங்க. அதாவது பிசினஸ் டூ பிசினஸ். ஸோ, இந்த ஐபிஓ பத்தி தான் டீட்டெயிலா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் யாருக்காவது ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா என்னை மறக்காமல் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வீடியோக்குள்ளாடி போயிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா ஷங்கீஸ் ஜுவல்லர்ஸ் ஐபிஓ அனாலிசிஸ் பை எரிக் ஜெராஷோ. ஸோ இவங்களோட ஆரிஜின் பார்க்கும்போது 1992 கண்டிலால் கரீம் ராஜ், ஸோ அவர் தான் வந்து இந்த கம்பெனியை ஃபோன் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த டைமில் இவங்க வந்து அன்ரெஜிஸ்டர்டாக இருந்திருக்காங்க. அண்டு 2005 தான் ப்ராப்பராக ஒரு கம்பெனியாக டெவலப் ஆகிருக்காங்க. அண்ட் ப்ரொமோட்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவர் அண்ட் அவரோட ஃபேமிலி தான் இந்த ப்ரொமோட்டர்ஸ். அதில் வந்து மகாவீர் அண்டு மனோஜ் ஜெயின், ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் பண்ணுறாங்க. அண்ட் எல்லாருக்குமே 22-30 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இதில். அண்டு இவங்க வந்து 2025 ப்ரைவேட் செக்டாராக இருந்த கம்பெனியை பப்ளிக் செக்டாராக மாற்றிருக்காங்க. அண்ட் இவங்களோட மேஜர் ஃபோக்கஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட்மேடு ஜுவல்லரி தான். அண்ட் அதுலேயும் 22 கேரட் அண்டு 18 கேரட் ஜுவல்லர்ஸை வந்து இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அண்டு ஐபிஓவோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ ஐபிஓ ஓப்பன் ஆகிறது August 18, க்ளோஸ் ஆகிறது 20, அண்ட் லிஸ்டிங் வந்து August 25. அண்ட் ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா ரூ. 88 $93 பெர் ஷேராக இருக்குது. அண்ட் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் இவங்களோட வேல்யூஷன் என்னவா இருக்கலாம்னா 1367 கோடிகளாக இருக்கலாம். அண்ட் ஆஃபர் சைஸ் பார்த்தீங்கன்னா 367 கோடிக்கான ஒரு ஐபிஓ. அதில் ஃப்ரெஷ் இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா $274. அண்ட் ஆஃபர் ஃபார் சேல் ஓனர்ஸ் செல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 93 கோடிகள். அண்ட் இன்வெஸ்டர் கோட்டான்னு பார்க்கும்போது QIBஸுக்கு வந்து 50% அலோகேட் பண்ணியிருக்காங்க. NIAஸுக்கு வந்து 15%, ரீட்டைலர்ஸுக்கு வந்து 35% அலோகேட் பண்ணியிருக்காங்க. அண்டு இந்த ஃப்ரெஷ் இஷ்யூவை வச்சு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு டெப்ட் இருக்குது. ஸோ அந்த டெப்டை வந்து ரீபே பண்ணுறதுக்கு 158 கோடிகள் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஒர்க்கிங் கேபிட்டல் எல்லா கம்பெனிலையும் பார்க்குறது தான். ஸோ அவங்களுக்கு பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கான ஒரு கேபிட்டல் தேவைப்படுது. ஸோ அதை வந்து 38 கோடிகள் யூஸ் பண்ண போகிறாங்க. ரிமைனிங் வந்து ஜென்ரல் கோஆப்ரேட் பர்பஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஐபிஓவில் லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் அவங்களோட ப்ரொமோட்டர்ஸ் ஓனர்ஸ் கிட்ட எவ்வளோ ஷேர்ஸ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 69% ஷேர்ஸ் இருக்கும், கிட்டத்தட்ட 70%. அண்ட் பப்ளிக்கு பார்த்தீங்கன்னா 30.47% இருக்கும். ஓகேங்களா. அண்ட் இவங்களோட பிஸ்னஸ் மாடல்னு பார்த்தீங்கன்னா அசெட் லைட் B2B, அதாவது இவங்களுக்கு ஓனாக ஃபேக்ட்ரிஸ் எதுவும் இருக்க போகிறதில்ல. நான் ஃபஸ்ட்டு வந்து இவங்க செஞ்சு கொடுக்குறாங்கன்னு சொன்னேன். ஸோ ஆனால் ஆக்சுவலி இவங்க ஓனாக ஃபேக்ட்ரிஸ் வச்சு செஞ்சு வேறு கம்பெனிஸுக்கு கொடுக்கறது கிடையாது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸில் ஒரு ஏரியாவுக்கு போய், அதாவது ஒரு அந்த தங்கம் எல்லாம் பண்ணுற ஒரு ஏரியாவில் ஒரு அரௌண்டு 72 ஸ்கில்டு ஜாப் ஒர்க்கர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட இதை ஒரு கான்ட்ராக்டாக கொடுத்து இவங்க டிசைன் பண்ணி வாங்கிப்பாங்க. அண்ட் டிசைன்ஸ் எல்லாம் இவங்க ஓனாகவே கேட்ஸ் மூலமாக க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு பிடிச்ச மாடலில் செஞ்சு அதை வந்து இந்த ஜோய் ஆலுக்காஸ் ஆர் அந்த கல்யாண் ஜுவல்லர்ஸுக்கு எல்லாம் வந்து செல் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ இதில் எப்படி இவங்களுக்கு லாபம் வருதுன்னா இவங்க இந்த 72 ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ்கிட்ட கொடுக்குறப்ப அவங்க வந்து பல்காக இவங்க கிட்டேருந்து ஆர்டர்ஸ் எடுக்கிறனால கம்மியான மேக்கிங் சார்ஜஸ் ப்ரொவைட் பண்ணாங்க. ஒரு உதாரணத்துக்கு 1 கிராமுக்கு $200 மேக்கிங் சார்ஜஸ் அவங்க போட்டாங்கன்னா இவங்க வந்து ஒரு $300 வச்சு ஜோய் ஆலுக்காஸுக்கோ இல்லை கல்யாண் ஜுவல்லர்ஸுக்கோ செல் பண்ணுவாங்க. ஸோ அது மூலமாக இவங்களுக்கு வர டிஃப்ரென்ஸ் தான் இவங்களோட லாபமே. அண்ட் A to Z இந்த கோல்டில் என்னென்ன பண்ணணுமோ, அதாவது அதுலேருந்து டிசைனிங்காக இருக்கட்டும், அதுலேருந்து BIS சர்டிஃபிகேட் வாங்குறதா இருக்கட்டும், பியூரிட்டி செக்கப்ஸாக இருக்கட்டும், எல்லாமே இவங்களே கண்டக்ட் பண்ணி எண்டு சர்வீசஸ் வந்து இந்த பெரிய பெரிய ஷோரூம்ஸுக்கு இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ அதான் வந்து இதில் கொடுத்துருக்கோம். அசெட் லைட்டுன்னா அவங்க பெருசாக ஃபேக்ட்ரிஸ் இல்லாமல் இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி மூலமாக இவங்க கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறது தான் நம்ம அசெட் லைட்டுன்னு சொல்கிறோம். அண்ட் அவுட் சோர்ஸ்டு ப்ரொடக்ஷன். ஸோ நம்ம சொன்ன மாதிரி 72 ஹைலி ஸ்கில்டு ஜாப் ஒர்க்கர்ஸ் வச்சுருக்காங்க. அண்டு கஸ்டம் ஜாப் ஒர்க்கு, அதாவது இவங்களே ஓனாக எக்ஸ்க்ளூசிவ் டிசைன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு கஸ்டம் மேடாக நிறைய புதிய புதிய கோல்டு ஐட்டம்ஸ் இவங்க க்ரியேட் பண்ணுறாங்க. அண்ட் அதுலேருந்து 12.6% ப்ராஃபிட் மார்ஜின் வந்திருக்கு, வெறும் 0.9 ரெவென்யூ வச்சு. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி குவாலிட்டி கண்ட்ரோல் இவங்களே பண்ணுறாங்க.
அண்ட் கிளைண்ட்ஸும் மார்க்கெட் ஷேரும் பற்றி பார்க்கும்போது இவங்க எஸ்டிமேட்டட் மார்க்கெட் ஷேர் பார்த்தீங்கன்னா 0.75% இந்தியாவோட ஓவரால் அந்த இடத்துலையுமே. அதை மாதிரி இவங்க ஹோல்சேல் கோல்டு மார்க்கெட்டில் தான் இருக்காங்க. அண்ட் இவங்களோட மோட்டுங்கிறது பெருசாக என்னன்னு சொல்லலாம்னா நம்மளோட கல்யாண் ஜுவல்லர்ஸ் அண்ட் ஜோயாலுக்காஸ் அண்ட் பிஎன் கார்கில். ஸோ இதுதான் வந்து இவங்களோட மேஜரான கிளைண்ட்ஸ். ஸோ அவங்க தான் இவங்களுக்கு அதிகமாக கோல்டு வாங்கிட்டு இருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 64.25% வந்து இவங்களுக்கு பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க. அண்ட் அதுலேயும் முக்கியமாக டாப் 10 கிளைண்ட்ஸ் கிட்டேருந்து மட்டுமே 39.5% இவங்களுக்கு ரெவன்யூ வருது. அண்ட் ஃபினான்ஷியல் குரோத்தை பற்றி பார்க்கும்போது 2024 1061 கோடிகளாக இருந்த இவங்களோட ரெவன்யூ இப்போ 1630 கோடிகளாக உயர்ந்திருக்கு. அண்ட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 12லேருந்து 106 கோடிகளாக அதிகரிச்சிருக்கு. ஸோ இது ரொம்ப மேசிவான growth தான். ஏன்னா இவங்க ஆர்டர் எடுக்கிறப்ப அதுலேருந்து வரக்கூடிய ப்ராஃபிட் வச்சு அகெயின் வந்து அவங்க திரும்ப திரும்ப இதை ரொட்டேஷனல் ப்ராசஸாக பண்ணிகிட்டு இருக்கனால ஈஸியாக அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்துட்டு இருக்கு. அண்ட் பேலன்ஸ் ஷீட்டும் மார்ஜின்ஸும் பற்றி பார்க்கும்போது அசெட்டும் டெப்ட்டும் வச்சு பார்த்தீங்கன்னா 403 கோடிக்கான அசெட் இருக்குது. அதில் பாரோயிங்ஸ் பார்த்தீங்கன்னா 167 கோடிகள். அண்டு டெப்ட் டு இக்விட்டி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.8x. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஐபிஓ லிஸ்ட் ஆகிற டைமில் ரொம்பவே கம்மியாக போகுது இவங்களோட டெப்ட். ஏன்னா டெப்ட் அடைக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அதனால இது கம்மியாக போகுது. அண்ட் ஒர்க்கிங் கேபிட்டல்னு பார்த்தீங்கன்னா 239 கோடி, அதாவது 240 கோடின்னு வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோவுக்கான இன்வென்ட்ரி இவங்க கிட்ட இருக்குது, அவ்வளோவுக்கான கோல்டு இருக்குது. ஸோ அதை விற்றாங்கன்னா அவங்களுக்கு இந்த அளவுக்கு பணம் வரும். ஆனால் இவங்களுக்கு என்ன இப்போ பிரச்சனையாக இருக்குன்னா பெரிய பெரிய B2B பிஸ்னஸ் மாடலுக்கு நம்ம கோல்டு கொடுக்குறப்ப இமிடியேட்டாக நமக்கு அவங்க காசு கொடுக்க மாட்டாங்க. ஒரு நிலுவையில் வச்சுருப்பாங்க, குறிப்பிட்ட நாள் தாண்டி தான் காசு கொடுப்பாங்க. ஸோ அதனாலேயே இவங்களுக்கு வந்து அந்த ஒர்க்கிங் கேபிட்டல் இஷ்யூ இருக்குது. அரௌண்டு 81.3 days ஆகுது அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் கொடுத்து அதுலேருந்து அவங்க வந்து ப்ராஃபிட் பார்க்கணும்னா. அண்ட் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா எபிட்டா மார்ஜின் 9.68 இருக்குது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து 6.54 இருக்குது. ஏன் இவங்களுக்கு அதிகமான ப்ராஃபிட் வருதுன்னா இவங்க ஓனாகவே எந்த ஒரு மேனுஃபேக்சரிங் எபிலிட்டியும் வைக்காததுனால அவங்கள அந்த டிப்ரிசியேஷன் காசு இது எல்லாமே வராது. ஜஸ்ட் இவங்க தேர்ட் பார்ட்டி மூலமாக பண்ணுறதுனால இவங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாக இருக்குது. அண்ட் பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது பிஇ ரேஷியோ வந்து 12.82 டைம்ஸ் இருக்குது. அண்ட் ரிட்டர்ன் ஆன் நெட்ஒர்த்து கம்பேர் பண்ணுறப்ப ரொம்பவே சீப்பான வேல்யூவேஷன் தான் மற்ற பியர்ஸை கம்பேர் பண்ணால் கூட. அண்ட் ஸ்வாட் அனாலிசிஸ் பற்றி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்தீங்கன்னா இந்த அசெட் லைட் மாடல், அதான் நம்ம சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஓன் ஃபெசிலிட்டிஸ் இல்லாதனால தேர்ட் பார்ட்டி மூலமாக பண்ணுறதுனாலே இவங்களுக்கு பெரிய பாசிட்டிவாக இருக்குது. நல்லாவே ரிட்டர்ன் ஆன் நெட் ஒர்த்து வருது. போட்ட பணத்துக்கு அவங்க டபுளாக, அதாவது பாதி அமௌண்ட், இப்போ 1 லட்ச ரூபா போடுறாங்கன்னா 50,000 ப்ராஃபிட் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு அதிகப்படியான ரெவென்யூ அண்டு ப்ராஃபிட் வருதுன்னு சொல்கிறாங்க. அண்டு பெரிய பெரிய ஐகானிக்கான கடைகள் வந்து இவங்க கிட்டேருந்து ஆர்டர் வாங்குறது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். அண்ட் அதே மாதிரி வீக்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி இஷ்யூ தான். அவங்க உடனே காசை திரும்ப கொடுக்க மாட்டாங்க. ஸோ அது ரொம்ப நாள் இழுத்துட்டு இருக்கிறதுனால அதுவுமே ஒரு லிக்விடிட்டி ப்ராப்ளம் வருது ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு. ஸோ அது ஒரு நெகட்டிவாக சொல்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி டாப் 5 கிளைண்ட்ஸ் கிட்டேருந்தே 67% கிட்ட, டாப் 5 ஸ்டேட்லேருந்தே 67% கிட்ட இவங்களுக்கு ரெவன்யூ வருது. ஒரு கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க்கும் இருக்குது. அதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி அண்ட் பிஐஎஸ் ரெகுலேஷன்ஸ், அதாவது இப்போ வந்து எல்லாருமே கண்டிப்பாக ஜிஎஸ்டி கட்டி ஆகணும், அதே மாதிரி பிஐஎஸ் அந்த ஹால்மார்க் முத்திரை வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வரதுனால இந்த மாதிரி கம்பெனிஸுக்கு வந்து அதிகமான பாசிட்டிவாக இருக்குது. ஏன்னா அன்ஆர்கனைஸ்டு செக்டர்ஸ் வந்து கொஞ்சமாக சுருங்கிட்டே வருது. இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே லீகலாக பண்ணுறவங்களோட இதுதான் அதிகரிச்சுட்டு இருக்கு. ஸோ அதனால இது வந்து பாசிட்டிவ். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து கோல்டு ப்ரைஸ் அதிகமாக வரதுனால 14 கேரட் அண்ட் 18 கேரட்டுக்கெல்லாம் அதிகமான டிமாண்ட் இருக்குது. ஸோ இதுவுமே இவங்க பண்ணுறதுனால அது ஒரு பாசிட்டிவான விஷயம். த்ரெட்டுன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு ப்ரைஸ் சேஞ்ச் ஆகிறது இவங்களுக்கு ஒரு மேஜரான த்ரெட்டு தான். அதே மாதிரி அந்த டேரிஃப் ஹைக்ஸ் இதெல்லாம் ப்ரீவியஸாக நம்ம கல்யாண்ஸ்லேயே லலிதாலே நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதனால அதை பெருசாக நான் டிஸ்கஸ் பண்ணலை. அண்ட் அதுலேயும் முக்கியமாக வந்து இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ப்ரொடெக்ஷன், அதாவது ஒரு ஓன் டிசைன் பேட்டன்ட் வாங்கி வச்சுருக்கக்கூடிய டிசைன்ஸ் எல்லாம் இவங்க பண்ணாங்கன்னா அதில் வந்து பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து ஒரு ரெகுலேட்டரி ப்ராப்ளமாக இருக்குது.
அண்ட் ஃபைனல் வேர்டிக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட்டா இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு அரவுண்ட் 6-7% கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இருந்துச்சு. ஸோ, அதனால இத ஒரு லிஸ்டிங்காக அப்ளை பண்ணோம்னா கண்டிப்பா மாட்டிப்போம். மேபி நெகட்டிவாவும் லிஸ்ட் ஆகலாம். இல்ல ஜஸ்ட் மார்ஜின்ல லிஸ்ட் ஆகலாம். ஸோ, அதனால இப்போதைக்கு நான் இத அப்ளை பண்ணல. அண்ட் லாங் டெர்முக்கு பொறுத்தவரைக்கும் அட்ராக்டிவா தான் இருக்கு. மத்த காரியங்கள் எல்லாம் ஓகேவா தான் இருக்கு. ஸோ, லாங் டெர்முக்கு வேணா கன்சிடர் பண்ணலாம்னு நெனைக்கிறேன். பட் இப்போதைக்கு நான் இதுல எந்த ஒரு நிலைப்பாடும் எடுக்காம இருக்கேன். ஓகேங்களா? இந்த ஐபிஓக்கு க்ளோஸ் ஆகுறதுக்கு முன்னாடி நான் அப்ளை பண்ணலாமா, வேணாமான்னு டிசைட் பண்ணுவேன். ஸோ, அதனால இந்த கிரே மார்க்கெட் பிரீமியம் எல்லாம் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். ஸோ, அதனால நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா, நான் அதில வந்து அப்டேட்ஸ் குடுப்பேன். ஸோ, அத பார்த்து நீங்க வந்து உங்களோட டிசிஷன நீங்க மேக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ, ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆர் டெர்ம் இன்சூரன்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணணும் அப்டின்னா, என்ன மறக்காம கான்டாக்ட் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அண்ட் பணத்த உங்க பக்கம் ஈர்க்கணும்னா, மறக்காம மணி மேகனட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.